வாரும் என் இயேசுவே, இன்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் இல்லை. எனில் வாரும் என் இயேசுவே, பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாக, வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பணிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கைங்கிற இந்த பயணம் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு அருமையான பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை உண்டு பண்ணி கொடுத்தது யார்? நம்மளுடைய ஏசப்பா தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை என் பிள்ளைக்கு இப்படி தான் இருக்கணும் அமைப்பு, என் பிள்ளை இப்படி தான் உருவாகணும், என் பிள்ளை இப்படி தான் வளரணும்னு நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு தெரிந்து கொண்டு கண்ணின் மணி போல ஒரு நொடி பொழுதும் பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவர் டிசைட் பண்ணும்போது அந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு நொடி பொழுதும் அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். குட்டீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இப்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேப் போட்டு கொடுத்தது யார்? ஏசப்பா தான். அப்போது அந்த மேப் வழியாக நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து எப்படி டேக் டைவர்ஷன் எடுத்து கொண்டுட்டு போகணுன்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தான் தெரியும். அவரை நம்ம கூட வச்சுக்காம நமக்கு தெரியும்னு அந்த பாதையை கடக்க ட்ரை பண்ணுறோம். இல்லை நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், இல்லை இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும்னு இந்த உலகப்புறமான மக்களை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த பிரச்சனையோ இல்லை அந்த சூழ்நிலையோ கடந்துடலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற டேக் டைவர்ஷன்ஸ் ஏசப்பாக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ அவரை தானே நம்ம எப்பயும் கூட வச்சுக்கிடணும்னு ஆசைப்படணும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் நம்ம அப்படி ஆசைப்படணும். அப்படி நம்ம ஆசைப்பட அவருடைய உடனிருப்பு நம்மளிடத்துல அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குமா குட்டீஸ்? அது எப்படின்னா இன்னைக்கு இணைச்சட்டம் 1:11 படியாக கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பாட்டிலும் 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக நமக்கு வசனத்தின் மூலமாக பேசுகிறாங்க. இப்பையும் கூட நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கியா? நோ, நான் தான் உனக்கு மேப் போட்டு கொடுத்தேன், நான் தான் உன்னுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கிறேன். அது கண்டிப்பாக நீ இப்போ இருக்கிறத பார்த்திலும் 1000 மடங்கு அதிகமாக பெருகும்படியாக நான் உன்னை கட்டாயமாக உயர்த்துவேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் நிறைவை நோக்கி மாறும்னு நமக்கு ஏசப்பா பூஸ்டப் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த வார்த்தைகள் நமக்கானதுன்னு யாரெல்லாம் நம்புகிறோமோ இந்த நேரத்தில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய கரங்களில் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய சிந்தனையினாலேயோ என்னுடைய செயல்பாடுகள்னாலேயோ நான் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் எடுக்கிற ஒரு முடிவுகள்லையும் உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கணும். நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், நீங்கள் தான் அதை கடந்து வர்றதுக்கு என் கையை பிடிச்சிக்கிடணும்னு அவர் கரங்களை ஒப்பு கொடுத்துருவோம். அவர் பார்த்துக்கு வரல, வேறு எதுக்கு நமக்கு கவலை? ஸோ அதுக்காக ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. உங்களை எல்லாமுமா ஏற்றுக்கொள்றதுக்கு எங்களுடைய இருதயத்தில் இடம் வேணும். எங்களுடைய இருதயம் முழுமையாக அதுக்கு தயாராகிறதுக்கு உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.